பகுத்தறிவு நிறைந்த இனிய தலைவர், நமது குடும்பத் தலைவர், தமிழகத்தின் ஜனநாயக பாதுகாவலர், இனிய அண்ணன் தலைவர் கலைஞர் அவர்களே, கழகத்தின் பொதுச் செயலாளர் இனமான பேராசிரியர் அவர்களே, பொருளாளர் அண்ணன் ஆற்காடு வீராசாமி அவர்களே, இனிய தளபதி ஸ்டாலின் அவர்களே, மாவட்ட கழக செயலாளர்களே, தலைமை செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்களே, ஒன்றிய நகர கழக செயலாளர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கம் தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்முடைய அன்பு தலைவர் அண்ணன் கலைஞர் அவர்களுடைய 12வது பொதுக்குழுவில் தேர்தல் நடைபெற இருக்கின்றது. இந்த தேர்தலை தற்போது கழகத்தினுடைய தலைவர், பொதுச் செயலாளர், பொருளாளர் ஆகியோரை தேர்ந்தெடுக்க தேர்தல் நடைபெற இருக்கின்ற இந்த தேர்தல்களை கழகத்தினுடைய மூத்த மாவட்ட செயலாளர் ஒருவரான அண்ணன் தஞ்சை மாவட்ட செயலாளர், முன்னாள் அமைச்சர் கோசு மணி அவர்கள், எம்எல்ஏ அவர்கள் ஆணையாளராக இருந்து நடத்தி வைக்குமாறு தலைமை கழகத்தின் சார்பில் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். திரு எஸ்.ஏ.எம். ஹுசேன் அவர்கள் முன்மொழிந்ததை நான் வழிமொழிகிறேன். நம் தமிழினத்தின் தலைவரும் நம் இயக்கத்தின் தலைவரான தலைவர் கலைஞர் அவர்களே, இனமான காவலர் பேராசிரியர் அவர்களே, பொருளாளர் அன்பு சகோதரர் வீராசாமி அவர்களே, மற்றும் இங்கே வருகை தந்திருக்கிற செயற்குழு, பொதுக்குழு மற்றும் செயலாளர்கள், நகரச் செயலாளர்கள், பேரூர் கழக அமைப்புகள் மற்றும் இங்கே வந்திருக்கிற சிறப்பு அழைப்பாளர்கள் அனைவருக்கும் எனது நன்றி கலந்த வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கழகத்தின் 12வது பொதுத் தேர்தல் நடந்து முடிந்து தற்போது கழகத்தின் தலைவர், பொதுச் செயலாளர், பொருளாளர் தேர்தல் நடைபெற இருக்கிறது. தலைவர் பதவிக்கு கலைஞர்களுடைய பெயரை முன்மொழிந்து வழிமொழிந்த மாவட்ட கழக செயலாளர்கள், பொதுக்குழு உறுப்பினர்களின் பெயர்களை நான் படிக்கிறேன். ஓசி மணி தஞ்சை மாவட்ட செயலாளர், வீரபாண்டி ஆறுமுகம் சேலம் மாவட்ட செயலாளர், துரைமுருகன் மண்டல பொறுப்பாளர், சுப தங்கவேலன் ராமநாதபுரம் மாவட்ட செயலாளர், பொங்கலூர் பழனிசாமி கோவை மாவட்ட செயலாளர், கோவை மு ராமநாதன் அமைப்பு செயலாளர், எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் கடலூர் மாவட்ட செயலாளர், பிச்சாண்டி தலைமை செயற்குழு உறுப்பினர், தூத்துக்குடி என் பெரியசாமி தூத்துக்குடி மாவட்ட செயலாளர், எல். பலராமன் வடசென்னை மாவட்ட செயலாளர், ஜே. அன்பழகன் தென்சென்னை மாவட்ட செயலாளர், இ.ஏ.பி. சிவாஜி திருவள்ளூர் மாவட்ட செயலாளர், தாமோ அன்பரசன் காஞ்சிபுரம் மாவட்ட செயலாளர், பூண்டி கே. கலைச்செல்வன் திருவாரூர் மாவட்ட செயலாளர், ஏ.கே.எஸ். விஜயன் நாகை மாவட்ட செயலாளர், பி. சண்முகம் வேலூர் மாவட்ட செயலாளர், ஐ. பெரியசாமி திண்டுக்கல் மாவட்ட செயலாளர், கா. பொன்முடி விழுப்புரம் மாவட்ட செயலாளர், ஏ. வா. வேலு திருவண்ணாமலை மாவட்ட செயலாளர், எஸ். மூக்கையா தேனி மாவட்ட செயலாளர், சே. காந்தி செல்வன் நாமக்கல் மாவட்ட செயலாளர், வாசகி முருகேசன் கரூர் மாவட்ட செயலாளர், பெரியண்ணன் அரசு புதுக்கோட்டை மாவட்ட செயலாளர், வேலுச்சாமி மதுரை மாவட்ட செயலாளர், ஆர். ராசா பெரம்பலூர் மாவட்ட செயலாளர், டி. செங்குட்டுவன் தருமபுரி மாவட்ட செயலாளர், கே. ராமச்சந்திரன் விருதுநகர் மாவட்ட செயலாளர், இரா ஆவுடியப்பன் திருநெல்வேலி மாவட்ட செயலாளர், என்.கே.பி. ராஜா ஈரோடு மாவட்ட செயலாளர், கே.சி. பழனிசாமி தலைமை செயற்குழு உறுப்பினர், வா. முல்லைவேந்தன் தலைமை செயற்குழு உறுப்பினர், கா. நா. நேரு திருச்சி மாவட்ட செயலாளர், சுரேஜ்ராஜன் கன்னியாகுமரி மாவட்ட செயலாளர் மற்றும் சேலம் மாவட்டத்திலிருந்து 39 பேரும், தென்சென்னை மாவட்டத்திலிருந்து 9 பேரும், வேலூர் மாவட்டத்திலிருந்து 7 பேரும், கடலூர் மாவட்டத்திலிருந்து 9 பேரும், வடசென்னை மாவட்டத்திலிருந்து 5 பேரும், திருவள்ளூர் மாவட்டத்திலிருந்து 9 பேரும், காஞ்சிபுரம் மாவட்டத்திலிருந்து 18 பேரும், தஞ்சை மாவட்டத்திலிருந்து 9 பேரும், நாகை மாவட்டத்திலிருந்து 7 பேரும், ராமநாதபுரம் மாவட்டத்திலிருந்து 9 பேரும், கோவை மாவட்டத்திலிருந்து 8 பேரும், விழுப்புரம் மாவட்டத்திலிருந்து 9 பேரும், திருவண்ணாமலை மாவட்டத்திலிருந்து 9 பேரும், திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து 9 பேரும், கரூர் மாவட்டத்திலிருந்து 8 பேரும், நாமக்கல் மாவட்டத்திலிருந்து 9 பேரும், தருமபுரி மாவட்டத்திலிருந்து 8 பேரும், புதுக்கோட்டை மாவட்டத்திலிருந்து 9 பேரும், மதுரை மாவட்டத்திலிருந்து 9 பேரும், பெரம்பலூர் மாவட்டத்திலிருந்து 9 பேரும், விருதுநகர் மாவட்டத்திலிருந்து 9 பேரும், ஈரோடு மாவட்டத்திலிருந்து 9 பேரும், தேனி மாவட்டத்திலிருந்து 9 பேரும்,
காஞ்சிபுரம் மாவட்டத்திலிருந்து 10 பேரும், திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்து 7 பேரும், திருச்சி மாவட்டத்திலிருந்து 10 பேரும், சிவகங்கை மாவட்டத்திலிருந்து 9 பேரும், கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து 10 பேரும், ஆக மொத்தம் 314 பேர் கலைஞர் அவர்களின் பெயரை தலைவர் பதவிக்காக முன்மொழிந்துள்ளார்கள். தலைவர் பதவிக்கு ஒரே ஒரு பெயரை தவிர வேறு யாருடைய பெயரும் முன்மொழியப்படாத காரணத்தால் தலைவர் கலைஞர் அவர்கள் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்படுவதாக அறிவிக்கிறேன். பொதுச் செயலாளர் தேர்தல். பொதுச் செயலாளர் தேர்தல். பொதுச் செயலாளர் பதவிக்கு பேராசிரியர்களுடைய பெயரை 208 பேர் முன்மொழிந்தும் வழிமொழிந்தும் இருக்கிறார்கள். பொதுச் செயலாளர் பதவிக்கு வேறு எந்த பெயரும் முன்மொழியப்படாத காரணத்தால் பேராசிரியர் அவர்கள் ஒரு மனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டதாக அறிவிக்கிறேன். அடுத்து பொருளாளர் தேர்தல். ஆற்காடு நா. வீராசாமி அவர்களின் பெயரை 205 பேர் முன்மொழிந்தும் வழிமொழிந்தும் இருக்கிறார்கள். பொருளாளர் பதவிக்கு வேறு எந்த பெயரும் முன்மொழியப்படாத காரணத்தால் ஆற்காடி நா. வீராசாமி அவர்கள் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டதாக அறிவிக்கிறேன். இத்துடன் என் பணி நிறைவுறுகிறது. இந்த வாய்ப்பினை அளித்த தலைமகத்திற்கு மீண்டும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, மீண்டும் கழகத்தின் தலைவராக ஒரு மனதாக தேர்ந்தெடுத்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை, வணக்கத்தை, வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்பொழுது சில அறிவிப்புகள். கழக சட்டத்திட்ட திருத்தத்தில் ஒரு சில பிரிவுகளை படித்து சில அறிவிப்புகளையும் இணைத்து உங்களுடைய ஒப்புதலுக்கு வைக்கின்றேன்.
விதி சட்டத்திட்ட பிரிவில் விதி 22 பிரிவு 1 தமிழ்நாடு மாநில கழக அமைப்புகளோடும் பிற மாநில கழக அமைப்புகளோடும் தொடர்பு கொள்வதற்கு தலைமை கழக முதன்மை செயலாளர் ஒருவர் நியமிக்கப்படுவார். இதன்படி தலைமை கழக முதன்மை செயலாளராக திரு துரைமுருகன் MABL MLA நியமிக்கப்படுகிறார். அவர் மேடைக்கு அழைக்கப்படுகிறார். நம்முடைய சட்டத்திட்டத்தில் விதி 26 படி உயர்மட்ட செயல் திட்ட குழு என்ற தலைப்பில் கழக தலைவர், பொதுச் செயலாளர், பொருளாளர், துணை பொதுச் செயலாளர்கள், தலைமை கழக முதன்மை செயலாளர் மற்றும் பொதுச் செயலாளரால் நியமிக்கப்படும் உறுப்பினர்களோடு 20க்கு மேற்படாதவர்களை கொண்ட தலைமை கழக உயர்மட்ட செயல் திட்ட குழு ஒன்று அமையும். இந்த உயர்மட்ட செயல் திட்ட குழு உறுப்பினர்கள் இந்த பொறுப்பின் காரணமாக தலைமை நிர்வாக குழு உறுப்பினர்களாகவும் இடம்பெறுவார்கள். இந்த திருத்தத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டுகிறேன். 26 படி கழக தலைவர், பொதுச் செயலாளர், பொருளாளர், துணை பொதுச் செயலாளர்கள், தலைமை கழக முதன்மை செயலாளர்கள் இவர்களோடு மற்றும் முரசொலி மாறன் MA MP, கோசி மணி MLA, வீரபாண்டி ஆறுமுகம், TR பாலு BSc MP, AL சுப்பிரமணியம் BSc BL, டாக்டர் பொன்முடி MA PhD MLA, சுப்புலட்சுமி ஜெகதீசன் BSc BT, கா சுந்தரம், சே குப்புசாமி MP, ரகுமான் கான் BABL, சுப தங்கவேலன், கோவை ராமநாதன், இ பெரியசாமி BA BJL ஆகியோர் இடம்பெறும் உயர்மட்ட செயல் திட்ட குழு நியமிக்கப்படுவது. இந்த குழு பாலிசி மேக்கிங் பாடி, செயல் திட்டங்களை வகுக்கின்ற ஒரு அமைப்பு. இந்த உயர்மட்ட செயல் திட்ட குழு உறுப்பினர்கள் இந்த பொறுப்பின் காரணமாக தலைமை நிர்வாக குழு உறுப்பினர்களாகவும் இடம்பெறுவார்கள். விதி 17 பிரிவு 3 படி துணை பொதுச் செயலாளர்களாக மு.க. ஸ்டாலின் PA MLA, திருமதி SP சர்க்குணபாண்டியன், திரு பரிதி இளமெழுதி MLA ஆகிய மூவரும் நியமனம் செய்யப்படுகிறார்கள். விதி 21 படி இந்த 3 துணை பொதுச் செயலாளர்களில் இளைஞரணி, தொண்டரணி, மாணவர் அணி, தொழிலாளர் அணி, வழக்கறிஞர் அணி ஆகியவற்றோடு துணை பொதுச் செயலாளர் மு.க. ஸ்டாலினும், மகளிர் அணி, இலக்கிய அணி, நெசவாளர் அணி ஆகியவற்றோடு துணை பொதுச் செயலாளர் சர்க்குணபாண்டியனும், விவசாய அணி, விவசாய தொழிலாளர் அணி, ஆதிதிராவிட நல உரிமை பிரிவு, மீனவர் அணி ஆகியவற்றோடு துணை பொதுச் செயலாளர் பரிதி இளவெழுதியும் தொடர்பு கொண்டு அந்தந்த அணிகளின் ஒத்துழைப்போடு பணியாற்றுவதோடு தலைவர், பொதுச் செயலாளர் பணிகளில் துணை புரிவார்கள்.
இதனையும் உங்களுடைய ஒப்புதலுக்கு வைக்கின்றேன்.